2006, 2011, 2016 இந்த 3 வருஷமும் பிஜேபி தமிழ்நாட்டுல தனித்துவமா போட்டிடுச்சு. பட் அது போட்டிட்டும் வெறும் 2.5% தான் ஓட் ஷேர் பண்ணியிருக்காங்க. இதுவே 1996 பிஜேபி தமிழ்நாட்டுல ஃபர்ஸ்ட் டைம் வின் பண்ணிச்சு. அப்ப வெறும் 1.8% ஓட் ஷேர் தான் பண்ணாங்க. ஸோ இதுக்கப்புறமா எம்பி எலெக்ஷன்ல 2001 டிஎம்கேயோட பிஜேபி கூட்டணி வச்சாங்க. ஸோ அந்த டைம் 4 சீட் வின் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி 2021 ஏடிஎம்கேயோட கூட்டணி வச்சு 4 சீட் வின் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா நடந்த எலெக்ஷன்ல அவங்க 0 ஓட்டு தான் வாங்கியிருக்காங்க. அதாவது எந்த எம்பி எலெக்ஷன்லயும் அவங்க ஜெயிக்கல. ஸோ இப்படி ஒரு கட்சி இவ்வளவு வருஷம் கூட்டணி அமைச்சு கூட அவங்க 4 எம்பி சீட் தான் வாங்க முடிச்சு எலெக்ஷன்ல. அவ்வளோ ஓட் ஷேரும் பண்ணல. ஏன் இவங்களால அதிகபட்ச ஓட் பெர்சன்டேஜ் கூட இன்னும் தமிழ்நாட்டில் வாங்க முடியல? அப்படி என்ன இவங்க தமிழக மக்களுக்கு பண்ணிட்டாங்க? ஏன்னா இவங்க இது வரைக்கும் ஆட்சியில இருந்தது இல்லை, எந்த ஒரு விஷயமும் அவங்க டைரக்டா இந்த இன்வால்வ் ஆனதும் இல்லை. அப்படி இருந்துமே தமிழக மக்கள் ஏன் பிஜேபி வெறுக்கிறாங்க?